அனைவருக்கும் வணக்கம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. அந்த துறையினுடைய பாலிசி நோட்ட தான் பார்க்க போறோம். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மென்ட்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இயக்குனரகம் இருக்கு. என்னென்ன இயக்குனரகங்கள் இருக்கு அப்டின்னா, சமூக நல இயக்குனரகம் அப்படிங்கிறது இருக்கு. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் இயக்குனரகம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்குனரகம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இயக்குனரகங்கள் டைரக்டரேட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு இதா நம்ம பார்க்க போறோம். அதுல எடுத்தோனே என்ன குடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் நலன் சார்ந்து பெண்களுக்காக என்ன மாதிரியான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் பெண்கள் ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. எடுத்தோனே ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகிள் 14 ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகிள் 15ல சப் கிளாஸ் 1 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் 5 கிரவுண்ட்ஸ் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மாதிரி. அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பை ஸ்டேட் இன் ஃபேவர் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் 15 சப் கிளாஸ் 3 ஓகேங்களா? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆதரவாக மாநில வாரியாக சிறப்பு ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட்ல ரிசர்வேஷன் குடுக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பே அந்த மாதிரியான விஷயங்கள். சாரி அடிக்வேட் லைவ்லிஹுட்ட பத்தி குடுத்திருக்காங்க. அடுத்ததுதான் ஈக்குவல் பே ஆர்டிகிள் 39 டிபிஎஸ்பில வரக்கூடிய விஷயங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லீகல் எய்ட் ஆர்டிகிள் 39A ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல இருக்கக்கூடிய 51A டெரிகேட்டரி பிராக்டிசஸ் ரினவுன்சிங் டெரிகேட்டரி பிராக்டிசஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது 243D அண்ட் 243D இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகள்ல வழங்கி இருக்கு. அதை தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு பெண்களுக்கான சொத்து உரிமை பத்தி ஆர்டிகிள் 307 கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஃபர்தரா மூவ் ஆன் ஆகுறப்ப முதல்ல எடுத்தோனே புதுமை பெண் திட்டத்தை பத்தி குடுத்திருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது மகளிர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் முதல்ல இதுக்கு இருந்த பேரா இருந்துச்சு. அதன் பின்னர் தான் பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறதா கொண்டு வந்திருப்பாங்க 2022ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த பெண்கள் திட்டங்கள்ல பாக்குறப்ப விடியல் பயணம் 2021, 2022ல புதுமை பெண், 2023ல மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்திருக்கும். சரியா? புதுமை பெண் திட்டம் 2022ல வந்திருக்கும். யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸா இருக்காங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்ல படிச்சவங்க. அதன் பின்னர் பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தமிழ் மீடியத்துல படிச்ச 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சவங்களும் இதுல பெனிஃபிஷியரிஸா வந்திருக்காங்க. என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா ரூ. 1000 பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழ அதிக நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் அதிக எண்ணிக்கையில பயனாளிகள் எந்த மாவட்டத்துல இருக்காங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இருக்காங்க. சரிங்களா? இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சேலம் மாவட்டம் தெரிஞ்சுப்போம். சரியா? அடுத்தது விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விடியல் பயணம் திட்டத்துக்கு கீழ இலவச பேருந்து வழங்கப்படுது தமிழக அரசாங்கத்தினால. ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஸ்டடி படி பாக்குறப்ப மாதந்தோறும் ரூ. 888 பெண்கள்னால சேவ் பண்ண முடியுது. இது பழைய ஸ்டடி தான். திட்டம் வந்த ஓரிரு ஆண்டுகள்ல இந்த ஸ்டடி எடுக்கப்பட்டிருக்கும். பட் ஸ்டில் இதுக்கப்புறமா அந்த ஸ்டடி எடுக்கல. 888 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோம். இவ்வளவு அமௌண்ட் ஒரு பெண்ணால சேவ் பண்ண முடியும். விடியல் பயணம் திட்டத்துக்கு கீழ பயன்பெறறனால. சரியா? அடுத்தது மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் குடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார் இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம். இந்த திட்டம் அப்படிங்கிறது 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த திருமண பெண்ணுக்கு 18 வயது இருக்கணும். அப்பர் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அப்பர் இவ்வளவு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. சரிங்களா? இன்டர் காஸ்ட் மேரேஜ் எதெல்லாம் இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு சொல்றாங்கன்னா, ஒரு பேர்ல ஒருத்தர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இன்னொருத்தர் டிஃபரெண்ட் கம்யூனிட்டியா இருந்தா அதை இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒருத்தர் பிசி எம்பிசில இருக்கணும், இன்னொருத்தர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். சரிங்களா? நம்ம பிசிக்கும் எம்பிசிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜா அப்படின்னு கேட்டா அது தவறு. ஓகேவா? அந்த மாதிரி வராது. பிசி எம்பிசியா இருக்கணும். ஒன்னு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கணும். ஆர் எல்ஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இன்டர் காஸ்ட் மேரேஜ். ஓகேங்களா? இந்த திட்டத்துக்கு கீழ பயன்பெறணும் அப்படின்னா மேரேஜ் முடிஞ்ச 2 வருஷத்துக்குள்ள அத திட்டத்துக்கு கீழ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பொதுவா இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா தலைப்புகளை தான் அம்மையார் நினைவு, விதோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த மாதிரி பெயர்களை வச்சுதான் நமக்கு கேட்பாங்க. இருந்தாலும் எந்த வருஷத்துல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம். 1975
திட்டம் வந்து வந்திருக்கும். விடோ ரீமேரேஜ் ஸ்கீம் இது. சரிங்களா? ஸோ பிரைட பொறுத்தவரைக்கும் 20 வயசு இருக்கணும். அதே மாரி பிரைட் க்ரூம் பெண்ண பொறுத்தவரைக்கும் 20 வயசு, ஆண்கள பொறுத்தவரைக்கும் 40 வயசுக்குள்ள இருக்கணும். இன்கம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அதே மாரி ஆ கல்யாணம் ஆயி அதாவது மறு திருமணம் ஆயி மீண்டும் திருமணம் நடைபெற்று 6 மாதத்துக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணும். அடுத்தது ஈவிஆர் மணியம்மையார் அவங்க பேர்ல பார்த்தீங்கன்னா, அ டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ் ஓகேங்களா? அவங்களோட பெண்களுக்கு அந்த ஏழை விதவைகளோட பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். இதுல ஃபேமிலி இன்கம் வந்து 72,000 தாண்டக்கூடாது. அதே மாரி பார்த்தோம்னா, அந்த பெண்ணுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. இந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது காமனா வரும். சரிங்களா? அடுத்தது இந்த திட்டத்துக்கு கீழ ஓகேங்களா, மணியம்மையார் திட்டத்துக்கு கீழ நம்ம பயன்பெறணும்னா, திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே 40 நாளைக்குள்ள அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுருக்கணும். சரிங்களா? மத்த திட்டம்லாம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான். இது திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே போட்டுருக்கணும். ஏதாவது எக்செப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன வாங்கிப்பாங்க. சரியா? அதே மாரி தான் அன்னை தெரசா நினைவா ஆர்ஃபன் கேர்ல்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த திட்டம் 1985ல வந்திருக்கும். பெனிஃபிஷியரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஃபன் கேர்லா இருக்கணும். சரியா? ஸோ இந்த ஆர்ஃபனேஜ் கேர்ல்ஸ் பார்த்தீங்கன்னா, 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. எம்பி, எம்எல்ஏ கிட்ட இருந்து அவங்க ஒரு ஆர்ஃபன் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி வாங்கணும். ஒண்ணு அது வாங்கணும். அல்லது அப்பா, அம்மாவோட டெத் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, அத ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி 40 நாளைக்கு முன்னாடியே திருமணம் ஆகுறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியே வந்து இத பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன போட்டுருக்கணும். சரிங்களா? அடுத்தது சத்தியவாணி முத்து அம்மையார் பேர்ல தையல் மிஷின வழங்கக்கூடிய திட்டம் இது. சரிங்களா? யாருக்கு வழங்குறாங்கன்னா, 20லேருந்து 40 வயசுல இருக்கக்கூடிய விடோஸ்க்கு குடுக்குறாங்க. டெஸ்டிட்யூட் அப்படின்னா, நமக்கு தனித்து விடப்பட்ட பெண்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்துக்கு கீழ தையல் மிஷின வழங்குறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம காலங்காலமா படிச்சுட்டு வர திட்டங்கள் தான். பெயர்கள் அதோட திட்டங்கள தான் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதை தாண்டி போனாங்கன்னா, இயர வந்து கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு வொர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு கீழ இந்த ஒரு அமைப்ப ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு விடுதி வசதிகள பண்ணி குடுக்கறதுக்கான அமைப்பாக இவங்க செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மிஷன் சக்தி. இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். ஜெண்டர் ஈக்வாலிட்டிய கொண்டு வரதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 15த் ஃபினான்ஸ் கமிஷனோட கிராண்ட்ட பயன்படுத்தி தான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 2 சப் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. விமன் சேஃப்டி ரிலேட்டடா சொல்லக்கூடியது சாம்பல், விமன் எம்பவர்மென்ட் ரிலேட்டடா சொல்லக்கூடியது சமர்த்தியா. சாம்பல் மற்றும் சமர்த்தியா அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிறது இருக்கு. மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். மிஷன் சாம்பலுக்கு கீழ அதாவது சாம்பல் அப்படிங்கிற சப் காம்போனன்ட்க்கு கீழ என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர் வரும். சఖி ஒன் ஸ்டாப் சென்டர் அது வந்துரும். விமன் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது வரும். இந்த சேவ் கேர்ள் சைல்ட், எஜுகேட் கேர்ள் சைல்ட், பேட்டி பச்சாவோ, பேட்டி பத்தாவோ அந்த திட்டம் வரும். நாரி அதாலத் அல்லது நரி அதாலத் அப்படிங்கிற பெண்களுக்கான கோர்ட் ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து விமனோட சேஃப்டிக்கு கீழ வரக்கூடிய திட்டங்கள். இதுவே சமர்த்தியாவுக்கு கீழ எக்கனாமிக் எம்பவர்மென்ட்க்காக, விமன் எம்பவர்மென்ட்க்காக இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஜ்ஜாவாலா அண்ட் ஸ்வாதர் கிரே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் விடுதிகள் மாதிரி போய் தங்கிக்கலாம் அந்த மாதிரியான திட்டங்கள். அடுத்தது வொர்க்கிங் வுமன் ஹாஸ்டல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயங்கள். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம். அடுத்தது நேஷனல் க்ரீச்சே ஸ்கீம். க்ரீச்சே ஸ்கீம் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக நீங்க இருக்கிறப்ப, உங்களோட குழந்தைகள அந்த க்ரீச்சே சென்டர்ல போய் குடுக்கலாம். குடுத்துட்டு வரலாம். ஐ மீன் விட்டுட்டு போலாம். அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் க்ரீச்சே ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் வருது. சன்கல்ப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு சமர்த்தியா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதுல முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகி ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சகி ஒன் ஸ்டாப் சென்டர். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 48 இடங்கள்ல இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சகி ஒன் ஸ்டாப் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆன விமன்க்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் குடுப்பாங்க. அவங்கள வந்து தங்க வச்சுப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு உதவி பண்ணுவாங்க. லீகல் எய்ட் குடுப்பாங்க. லீகல் கவுன்சிலிங் குடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன விதமான சேவைகள்லாம் தேவைப்படுமோ, அந்த சேவைகள் எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய ஒரு சென்டரா இருக்கிறது இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். சரிங்களா? அடுத்தது விமன் ஹெல்ப்லைன் நம்பர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 181 18 சரிங்களா? சாரி 181 2018ல வந்திருக்கும். சரியா? ஸோ இத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மென்ட் ஆஃப் வுமன்.
ஓகேங்களா? ஸோ மத்த எல்லா திட்டங்களையும் வந்து கன்வெர்ஜ் பண்ணி செயல்படுத்துறதுக்காக இந்த ஒரு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மென்ட் ஆஃப் வுமன் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இது சென்ட்ரல் லெவல்ல இருக்கு, ஸ்டேட் லெவல்ல இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் ஹப்புமே இருக்க தான் செய்யுது. ஸோ பெண்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கன்வெர்ஜ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சக்தி சாதன் அப்படிங்கிறது ஷார்ட் டெர்ம் ஷெல்டர். ஓகேங்களா? ஸோ பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது வெளிய தங்கியே ஆவணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படிங்கிறப்ப, இந்த சக்தி சாதன் அப்படிங்கிற இந்த இடத்துல போய் அவங்க தங்கிக்கலாம். இது வந்து மத்திய, மாநில அரசாங்கத்தோட பங்களிப்புனால செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான். நெறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெண்களுக்கு ஷெல்டர் வழங்கக்கூடிய திட்டங்களே நெறையா இருக்கு. ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கு, சக்தி சாதன் அப்படிங்கிறது இருக்கு, வொர்க்கிங் வுமன் ஹாஸ்டல் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி நெறைய திட்டங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் வுமன் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 2024ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் 1961 ஓகேங்களா? வரதட்சணை தடுப்புச் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரதட்சணை தடுப்புச் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1961ல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். சரிங்களா? சோ இந்த சட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப நமக்கு 1984 மற்றும் 86ல இந்த சட்டம் வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அ ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபிசர் ஓகேங்களா? மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரக்கூடிய இந்த பாலிசி நோட்ல பார்க்கக்கூடிய எல்லா சட்டங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபிசர் வந்து நோடல் ஆஃபிசரா இருப்பாரு. இப்ப டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட்னா அவரு தான் நோடல் ஆஃபிசர். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னா அவரு தான் நோடல் ஆஃபிசர். எல்லா சட்டங்களுக்கு போக்சோ ஆக்ட்னாலும் சரி, எந்த சட்டமா இருந்தாலும் சரி, எல்லா சட்டத்துக்குமே அந்த ஆபிசரா, அலுவலரா யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபிசர் தான் இருப்பாரு. மாவட்ட சமூக நல அலுவலர் தான் இருப்பார். சரிங்களா? இது காமன் பாயிண்ட் எல்லா திட் சட்டத்துக்குமே இது பொருந்தும். அந்த வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய சட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டம் எல்லாவற்றுக்குமே இவர் தான் வந்து இருப்பார். சரிங்களா? ஸோ டவுரி புரோஹிபிஷன் ஆபிசர் அப்படிங்கிறது இந்த ஆக்டோட செக்ஷன் 8 கீழ உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த சட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே காக்னைசபிள் அஃபென்சஸ். அதாவது அந்த பிணை இல்லாமயே கைது பண்ண முடியும். பெயில்ல வெளிய வர முடியாது. நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமரசம் பண்ணிலாம் வெளிய வர முடியாது. அதுதான் நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது புரொடெக்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டிஎம்வி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2005ல வந்திருக்கும். சோ இந்த சட்டத்துக்கு கீழ நம்மனால சிவில் ப்ரொசீடிங்ஸும் எடுத்துட்டு வர முடியும். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா? இதுல சிவில் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு வந்து 60 நாளுக்குள்ளேயே ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அந்த தீர்வு அப்படிங்கிறது 60 நாளுக்குள்ளேயே கிடைச்சிரும். சரிங்களா? அதே மாரி இந்த சட்டத்துக்கு கீழ ஒரு நபர் மேல மல்டிபிள் ஜட்ஜ்மென்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மனால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு, காம்பன்சேஷன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி தீர்ப்பு. இந்த மாரி பல தீர்ப்புகள ஒரே சட்டத்துக்கு கீழ நம்மனால கொண்டு வர முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெர்பல் அபியூஸ், எமோஷனலா அபியூஸ் பண்றாங்க. திட்டி அந்த மாரி பண்றது, எமோஷனல் அபியூஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே கூட நம்மனால நிவாரணம் பெற முடியும். இந்த சட்டத்துக்கு கீழ. சரிங்களா? சோ இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா, பிணையின்றி இருக்கும். அதே மாரி பெயில் கண்டிஷன்ஸ் பெயில்லயும் வெளிய வர முடியாது. அடுத்தது தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோம் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஆக்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ ஹாஸ்டல் அண்ட் ஹோம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற 2014ல வந்திருக்கும். இந்த லேடீஸ் ஹாஸ்டல் இது எல்லாத்தையுமே வந்து எந்த சட்டத்துக்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சட்டத்துக்கு கீழ தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது செக்சுவல் ஹராஸ்மென்ட் ஆக்ட் போஷ் ஆக்ட் 2013 ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அடிக்கடி கேள்வி வரக்கூடிய ஒரு விஷயம். பிரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி. சரிங்களா? சோ இந்த சட்டம் 2013ஆம் ஆண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? சோ டிஸ்ட்ரிக்ட் ஆபிசர்ஸா யார் இருப்பாங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து இருப்பாங்க இந்த சட்டத்துக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, வொர்க் பிளேஸ் ஹராஸ்மென்ட்ட வந்து பிரிவென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வேலை செய்ற இடத்துல நமக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுது அப்படின்னா, அத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக என்ன ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, லோக்கல் கமிட்டி அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஒரு நிறுவனத்துல 10 பேருக்கு மேல வேலை செய்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு என்ன வரும் அப்படின்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? 10 பேருக்கு மேல வேலை செய்றாங்க அப்படின்னா. ஓகேவா? சோ இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எந்த செக்ஷன்னா செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்ட். ஓகேவா? இந்த சட்டத்தோட 4வது பிரிவின் படி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரணும்.
இதுவே அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு சில நிறுவனங்கள்ல 10 பேருக்கும் குறைவாக கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல லோக்கல் கமிட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. சரியா? இது வந்து செக்ஷன் 6 ஆஃப் த ஆக்ட்க்கு கீழ வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சட்டத்தோட 6வது பிரிவுக்கு கீழ வந்திருக்கும். அப்ப ஆ இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டினா செக்ஷன் 4, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டினா செக்ஷன் 6. இது கேட்டதில்ல இதுவரைக்கும். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சொன்ன மாரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர் தான் வந்து நோடல் ஆஃபீசரா இருப்பாரு இந்த சட்டத்துக்கும். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலயுமே லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1993ல வந்திருக்கும். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்பர்சன், ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்க, செயலர் இருப்பாங்க. அடுத்தது 7 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும். அடுத்தது விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் விமன் வெல்ஃபேர் போர்ட். ஓகேங்களா? விடோஸ் அண்ட் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992ல வந்திருக்கும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு? மேல் சைல்டு பிரெஃபரன்ஸை வந்து கம்மி பண்ணணும். அந்த பெண் சிசு கொலையை கம்மி பண்ணணும். சைல்டு மேரேஜை கம்மி பண்ணணும். பெண் கல்வியை வந்து உயர்த்தணும். சிறிய குடும்பத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் 2 குழந்தை, 1 குழந்தையோட நிப்பாட்டிக்கிங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. சரியா? சோ இந்த திட்டத்துக்கு கீழ 2 ஸ்கீம்ஸே வந்து 2 டைப்பா இருக்கு. அதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸும் குடுத்திருக்காங்க. சரியா? சோ ஸ்கீம் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரூ. 50,000 நம்ம வீட்ல ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோட வயசு 3 வயசு முடியறதுக்குள்ள அந்த குழந்தைய வந்து நம்ம திட்டத்துக்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். ரூ. 50,000 வந்து டெபாசிட் பண்ணி விடுவாங்க. 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அத எடுத்துக்கலாம். இன்கேஸ் நம்ம வீட்ல 2 பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, அந்த 2வது பெண் குழந்தைக்கு 3 வயசு ஆகறதுக்குள்ள நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பெண் குழந்தைகள் மேலயும் ஒரு பொண்ணு மேல ரூ. 25,000 இன்னொரு பொண்ணு மேல ரூ. 25,000 போடுவாங்க. 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து 72,000க்குள்ள இருக்கணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, ஆ 2 பேரண்ட்ஸ் அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தர் வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து 40 வயசுக்குள்ள பண்ணியிருக்கணும். அதே மாரி குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருக்கலாம். 1 பெண் குழந்தைகள் வந்து இருக்கலாம். ஆனா, ஆண் குழந்தைகளே இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்துல ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தோம்னா, ஃபியூச்சர்லயும் அந்த குடும்பம் ஒரு ஆண் குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. ரைட்டா. அடுத்தது சைல்டு மேரேஜ் ஆக்ட். சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 2006ல வந்திருக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாநில விதிகளை எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா, 2009ல உருவாக்கியிருப்பாங்க. சைல்டு மேரேஜ் ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும் சைல்டுக்கான டெஃபினிஷன் இது பாய்ஸ்க்கா இருந்தா 21, கேர்ல்ஸ்க்கு வந்து 18. ஓகேங்களா? சைல்டுக்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறது இதுவுமே பார்த்தீங்கன்னா, வந்து பிணையின்றி அந்த காக்னைசபிள் அண்ட் நான் பெயில்லாம் தரமாட்டாங்க இந்த ஒரு சட்டத்துக்கு கீழ. அடுத்தது நம்ம சொன்ன மாரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர்ஸ் தான் வந்து நோடல் ஆஃபீசரா வந்து இருப்பாங்க இந்த சட்டத்துக்கு கீழ. சரிங்களா? சோ பனிஷ்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு இருக்கலாம். அதே மாரி ரூ. 1,00,000 ஃபைன் போடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பனிஷ்மென்ட் கேட்டகரில வந்துரும். சோ இந்த சைல்டு மேரேஜ்லாம் பிரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் அப்படிங்கிறத பண்றாங்க. அதுக்காக நம்ம சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, YouTubeல ஒரு YouTube சேனல் வச்சிருக்காங்க. அந்த சேனல் பேர் என்னன்னா, தமிழ் மகளிர் குரல் அப்படிங்கிற இந்த சேனல். இது விமன் எம்பவர்மென்ட்க்காக சைல்டு மேரேஜ்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி ஓவராலா விமன் எம்பவர்மென்ட்க்கான கன்டென்ட்ட வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரீக்வென்ட்டா. சரியா? அதான் இந்த பாயிண்ட். அடுத்தது சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள நம்ப மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா 2021ல அ மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியால ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்ல இன்கிரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா நடக்கும். ஐ மீன் ஃப்ரீக்வென்சி இன் த சென்ஸ் மத்த ஸ்டேட்ஸ விட கம்பேர் பண்றப்ப கேரளா, தமிழ்நாட்டுலலாம் முன்னாடியே இந்த எல்டர்லி பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில தமிழ்நாட்டுல 2031ல பார்க்கிறப்ப தமிழ்நாடு பாப்புலேஷன் ஓவரால் பாப்புலேஷன்ல 18.2% வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் பீப்பிளா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இத மனசுல வச்சு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு பாலிசிய 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. அத தாண்டி நம்ம பார்க்கிறப்ப மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இந்த ஒரு சட்டம் தான் இருக்கு. 2007ல வந்திருக்கும். மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம் இருக்கும். இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு 3 மாசம் சிறை தண்டனை, 5,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். இல்ல அதுக்கும் மேலயும் கூட பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சட்டத்துல சீனியர் சிட்டிசன்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன்ஸ் வருவாங்க. 60 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள், பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் நம்மளோட அப்பா, அம்மா, இல்ல நம்மளை அடாப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வருவாங்க. ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர் எல்லாருமே வந்து இந்த சட்டத்துக்கு கீழ அப்ளிகபிள் ஆகுவாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரி கீழ. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் வந்து நமக்கு ஒரு சில அ ஸ் அ ஒரு சில பாதுகாப்புகள வந்து மூத்த குடிமக்களுக்காக வழங்கியிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெயின்டனன்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் அந்த சட்டத்தோட செக்ஷன் 7க்கு கீழ மெயின்டனன்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது உருவாக்குவாங்க. இப்ப நமக்கு நம்ம வந்து நம்ம அப்பா, அம்மாவ ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க மெயின்டனன்ஸ் ட்ரிபியூனல் கிட்ட போய் முறையிடலாம். அதே மாரி கன்சீலியேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆஃபிசர் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபிசர் தான் நோடல் ஆஃபிசரா இருப்பார். கன்சீலியேஷன் அப்படின்னா சமரசம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணா இருங்கப்பா அப்படிங்கிற மாரி பேசி அனுப்பி விடுவாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இந்த சட்டத்துக்கு கீழ உருவாக்கியிருக்காங்க. அதே மாரி இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகல அப்படிங்கிறப்ப அப்பீல் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்குன்னு அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த அப்பீலேட் ட்ரிபியூனல்ல யார் தலைவரா இருப்பாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து தலைவரா இருப்பார். ஓகேங்களா? சோ இப்ப மெயின்டனன்ஸ் ட்ரிபியூனலுக்கு போறோம். ஒரு தீர்வு கிடைக்குது. அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா, 60 நாளைக்குள்ள நம்ம இந்த அப்பீலேட் ட்ரிபியூனல்ல போய் அப்பீல் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த அப்பீலேட் ட்ரிபியூனலோட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இருப்பாரு. அடுத்ததா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர்ன்னு பார்க்கிறப்ப, அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சிருக்கோம். 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. 14567 அப்படிங்கிறது அந்த நம்பர். சரியா? அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் 3ஆம் பாலினத்தவர் நலன் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா 2008ஆம் ஆண்டே டிரான்ஸ்ஜெண்டர் நலனுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்ட உருவாக்குன இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்ம தான். அதே மாரி அவங்களுக்கு பென்ஷன் வழங்குறோம் நம்ப. எவ்வளவு வழங்குறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் ரூ. 1000 வழங்கிட்டு இருந்தோம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அது ரூ. 1,500 மாறிச்சு 2023ல் சரிங்களா? ரூ. 1,500 மாறியிருக்கும். 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் அந்த பென்ஷன் அப்படிங்கிறது போகும். இது போன குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கனவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கல்வி கனவு எஜுகேஷன் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அந்த திட்டத்துக்கு கீழ அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அந்த படிப்பதற்கான செலவு, ஹாஸ்டல் செலவு எல்லாத்தையுமே வந்து அரசாங்கமே வந்து ஏத்துக்குது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா? ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஆட்களுக்கு இதெல்லாம் அரசாங்கம் வந்து பண்ணுது. இந்த கல்வி கனவு திட்டம் யாரோட தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம் நமக்கு. சரியா? அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர்ன்னு பார்க்கிறப்ப மத்திய அரசாங்கம் 2019ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு நல வாரியம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்க அளவுல உருவாக்கி இருப்பாங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சனுக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டி கார்டு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ சர்டிபிகேட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத யார் குடுப்பாருன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து குடுப்பாரு. சரியா? அதாவது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அந்த மாரியான விஷயங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு இருந்தா தான், இப்பல்லாம் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த சமூகத்துக்குன்னு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள பெற்றுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா சென்ட்ரல் லெவல்லயும் ஒரு டேட்டா தேவைப்படுது. எவ்வளோ பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸா இருக்காங்க அப்டிங்கிறதுக்கு. அந்த டேட்டாவ பேஸ் பண்ணி பெனிஃபிஷியரீஸ அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. சோ அதனால டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி, டிசேபிள்ட் பெர்சன்ஸா இருக்காங்கன்னா, அதுக்கான ஐடி எல்லாமே வாங்கி ஆகணும். சரிங்களா? அடுத்தது என்ன மாதிரியான விருதுகள்லாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே சரிங்களா? அந்த தினத்தன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் அவார்ட் ஃபார் கேர்ள் எம்பவர்மென்ட் அதாவது பெண்கள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுமிக்கு வந்து இந்த விருது வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ் இந்த மாரி குழந்தைகளுக்கு பாதிப்பளிக்கக்கூடிய விஷயங்கள எதிர்த்து போரிடக்கூடிய சிறுமிக்கு இந்த விருது வழங்கப்படுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த மாவட்டத்துக்கான விருது. பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் வந்து குடுக்குறாங்க. சோ எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்தோட செக்ஸ் ரேஷியோவ இன்கிரீஸ் பண்றதுக்கு, அ டீனேஜ் பிரெக்னன்சிய கம்மி பண்றதுக்கு, சைல்டு மேரேஜ கம்மி பண்றதுக்கு, ஐஎம்ஆர கம்மி பண்றதுக்கு, அபார்ஷன் ரேட்ட கம்மி பண்றதுக்கு, இந்த மாதிரியான நடவடிக்கைகள எடுக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 24 ஸ்டேட் கேர்ள் சைல்டு டே ஓகேங்களா? மாநில பெண்களுக்கான அந்த சிறுமிகளுக்கான தினம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த தினத்தன்னைக்கு குடுக்குறாங்க. அடுத்தது ஔவையார் அவார்ட் மார்ச் 8ஆம் தேதி வந்து வழங்குவாங்க. மார்ச் 8 இன்டர்நேஷனல் வுமன்ஸ் டே அந்த அன்னைக்கு தான் இந்த விருது வந்து குடுக்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து பெண்களுக்காக பெண்கள் யாரெல்லாம் வந்து இந்த சமூக சேவை, பெண்களோட முன்னேற்றம்,
சமூகத்தோட நல்லிணக்கம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பாடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விருது வழங்கப்படுது. அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் ஓகேங்களா. ஏப்ரல் 15 நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஓகேவா. அந்த அன்னைக்கு இந்த விருது வழங்கப்படுது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பூரணி மற்றும் ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அவார்டுக்கு பாத்தீங்கன்னா ரூ. 1,00,000 பரிசு தொகை அப்படிங்கிறத வழங்குறாங்க. அடுத்தது நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம். ஸோ இந்த பாத்தீங்கன்னா ஒரு கோட் வந்து குடுத்திருப்பாங்க. "பசிப்பினி மருத்துவம் இல்லம் அனித்தோ தேய்த்தோ கூறுமின் எமக்கே" அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறுல இருக்கு அப்படிங்கிறத. அடுத்ததா பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட பிரேக்ஃபாஸ்ட் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. அதே மாரி நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம் அப்படிங்கிறது முதல்ல இந்த திட்டம் 1982ல வந்தாலும், தமிழகத்துல இந்த பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும்னு ஆரம்பிச்சது 1925ல சரிங்களா? 1000 விளக்குல வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஹிஸ்டரிய வந்து குடுத்திருக்காங்க. 1925ல வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். சென்னை முனிசிபல் கார்ப்பரேஷன்ல. 1956ல இனிஷியலா ஒரு பகுதியில ஆரம்பிச்சது. 1962ல தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வந்திருப்பாங்க. அத 82ல நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராமா மாத்திருப்பாங்க. 84வது 1984ல பார்த்தீங்கன்னா, 6 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா எக் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அதெல்லாம் நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. முட்டை குடுத்தது, மசாலா எக் குடுக்குற வரைக்கும் குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அவ்வளவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் முக்கியமான டேட்டாவ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போஷான் திட்டம். போஷான் எப்படி நம்ப மத்தியானம் சாப்பாடு போட ஆரம்பிச்சோமோ, அதே மாரி உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருப்பாங்க. அந்த வழக்கோட தீர்ப்புல இந்திய அரசாங்கமும் இது இந்தியா ஃபுல்லா போட்டு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழ 15 ஆகஸ்ட் 1995ல இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும். மதிய உணவு வழங்கப்படும் அனைத்து மத்திய அரசாங்க பள்ளிகள்லயும் இந்த திட்டம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 1997, 98ல தொடங்கப்பட்டு 2007ல பார்த்தீங்கன்னா, அப்பர் பிரைமரி வரைக்கும் இத இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம் இந்த பள்ளிகள்ல சாப்பாடு வழங்கக்கூடிய இந்த திட்டத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தோட அச்சீவ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப தான் கிட்டத்தட்ட 100 நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர்ஸ்க்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்ட வாங்கி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த சாப்பாடு பிரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் அப்படிங்கிறத 100 இடத்துக்கு வாங்கி வச்சிருக்கோம். சரியா? அதே மாரி எஃப்எஸ்எஸ்ஏஐ ஆக்ட் ஓகேங்களா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் 2006ல வந்திருக்கும். சரியா? இந்த சட்டத்துக்கு கீழ நம்ம மாநிலத்தில இருக்கக்கூடிய எல்லா உணவு கூடங்களையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இந்த மாதிரி யார எந்த அரசாங்கமுமே பண்ணல. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த. அடுத்தது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மென்ட் சர்வீசஸ் ஓகேங்களா? ஐசிடிஎஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் 6 வயது உட்பட்ட குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி இந்த திட்டத்த மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டிலயும் 1975லயே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த திட்டத்துக்கு கீழ அங்கன்வாடி, போஷான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல போஷான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, போஷான் 2.0 தான் இப்ப நடைமுறையில இருக்கு. 2021ல இருந்து போஷான் 2.0 அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. சோ இது எத டார்கெட் பண்ணுது? போஷான் 2.0 எத டார்கெட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மத்தியில இந்த ஊட்டச்சத்து குறைவா இருக்கிறத டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மால் நியூட்ரிஷன வந்து அட்ரஸ் பண்றாங்க. பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு மால் நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா, அத அட்ரஸ் பண்றாங்க. அதே மாரி 14ல இருந்து 18 வயசு உட்பட்ட சிறுமிகளுக்கு அந்த அனீமியா போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைவா இருக்கும். சோ இதையுமே டார்கெட் பண்ணி தான் இந்த போஷான் 2.0வ லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி 2 அண்ட் எஸ்டிஜி 4 அச்சீவ் பண்ணும். எஸ்டிஜி 2 அப்படிங்கிறது ஜீரோ ஹங்கர், 4 அப்படிங்கிறது குவாலிட்டி எஜுகேஷன். ஓகேவா? இது 2யும் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது அதோட டார்கெட். இந்த ஐசிடிஎஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல பால்வாடி அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா? சோ அங்க என்னலாம் பண்ணுவாங்க? நமக்கு வந்து சத்து மாவு குடுப்பாங்க. அ சாப்பாடு போடுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாரி சொட்டு மருந்து போடுவாங்க. இது எல்லாமே தான் இங்க ஃபங்ஷன்ஸா நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன். அது அந்த ஏபிசிடி சொல்லி தர்றது. அடுத்தது வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் குடுக்கறது. இந்த ஹெல்த் எஜுகேஷன் இன் தி சென்ஸ் தாய்மார்களுக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் குடுப்பாங்க. குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், என்ன ஏது பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது ரொட்டீன் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது இருக்கும். இம்யூனைசேஷன் அந்த அ சொட்டு மருந்து போடுறது, அதெல்லாமே சொட்டு மருந்து போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சத்து மாவு அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. சத்து மாவு எல்லா இடத்துலயும் வழங்கப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது
குக்குடு மீல் குடுக்குறாங்க. ஓகேங்களா? சாப்பாடு சூடான சாப்பாடு வந்து போடுறாங்க. ஸோ இதோட கலோரி வேல்யூ மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதுல முக்கியமான விஷயம் இதுதான். ஓகேங்களா? 500 கிலோ கலோரி ஆஃப் எனர்ஜிய வந்து குடுக்குறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 12லிருந்து 15 கிராம் ஆஃப் புரோட்டீன வந்து அவங்க செஞ்சு குடுக்கக்கூடிய அந்த சூடான சாப்பாட்டுல 500 கலோரி எனர்ஜி இருக்கணும். அதே மாரி 12-15 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கன்டென்ட்டும் இருக்கணும். சரியா? அடுத்தது சாக் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாக் அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வளரிளம் பெண்களுக்கான திட்டம் அப்படிங்கிறது தமிழ்ல சாக் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 14-18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய கேர்ல்ஸ ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட நியூட்ரிஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாக் அப்படிங்கிற இந்த திட்டம் கொண்டு வராங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துல இந்த திட்டம் நடைமுறையில இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடா பார்த்துட்டே வரோம். நேஷனல் நியூட்ரிஷன் மந்த் அப்படிங்கிறது செப்டம்பர் மாசம் நம்ம அப்சர்வ் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம். 2022ஆம் ஆண்டு நம்ம முதலமைச்சர் அவர்களால அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய மதர்ஸ ஃபோக்கஸ் பண்றாங்க. அதே மாரி குழந்தைகள் 6 மாதத்திலிருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளையுமே இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இப்ப ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற இந்த திட்டத்தோட 2ஆம் கட்டம் அப்படிங்கிறதும் தொடங்கப்பட்டுருச்சு. 2ஆம் கட்டத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள்லாம் வழங்குறாங்க. நியூட்ரிஷன் கிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்கீம பத்தி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடில என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 74% குழந்தைகள், அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இந்த திட்டத்துக்கு கீழ பயன்பெற்று அவங்களோட ஊட்டச்சத்து நிலை அப்படிங்கிறது முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு அந்த அங்கன்வாடி சென்டர்ஸ்ல அ சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி எத பேஸ் பண்ணி இருக்கும்? என்ன சிலபஸ் கரிக்குலம பேஸ் பண்ணி இருக்கும்னா, அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆடி பாடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற இந்த ஒரு கரிக்குலம ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழ பண்றாங்க அப்படின்னா, நேஷனல் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசி. ஓகேங்களா? அந்த பாலிசிக்கு கீழ தான் ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி. அதுக்கு கீழ தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? சோ அங்கன்வாடிகள் மூலியமா தான் நம்ப மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்க அடைய முடியும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தோட கொள்கை. ஊட்டச்சத்து குறைபாடில்லா தமிழ்நாட்ட நம்ப உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு அங்கன்வாடி மையங்களோட சேவை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ். இந்த சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல குழந்தைகளுக்காக ஒரு ஒரு சீர்திருத்த பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ரிஃபார்மேட்டிவ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபார்மேட்டிவ் ஸ்கூல் இன் த சென்ஸ் நமக்கு சின்ன வயசுலயே தப்பு பண்ணி கிரைம் பண்ணக்கூடிய குழந்தைகள வந்து அவங்கள அப்படியே வளர விடாம அவங்கள ரிஃபார்ம் பண்ணி சொசைட்டிக்கு நல்லவங்களா மாத்தணும் அப்படிங்கிறது அந்த ரிஃபார்மேட்டிவ் ஸ்கூலோட அப்ஜெக்டிவா இருந்திருக்கும். 1887ல உருவாக்கப்பட்டிருக்கும். அது ரிலேட்டடா மெட்ராஸ் சில்ட்ரன் ஆக்ட் அப்படிங்கிறது 1920ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த இனிஷியேட்டிவ்ஸா இருந்திருக்கும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ரீசென்ட்டா பார்க்கிறப்ப நமக்கு இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் 1956, பிசிஆர் ஆக்ட் 2005, புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005, போக்சோ 2012, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 இது எல்லாமே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப சமீபத்தில நடைமுறையில இருக்கக்கூடிய சட்டங்கள நம்ம இங்க குடுத்திருக்கோம். சரிங்களா? இல்ல ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2015ல வந்திருக்கும். ஓகேவா? சோ ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு உட்பட்ட அ சிறுவனோ, சிறுமியோ வந்து தவறு செய்றாங்க அப்படின்னா, அவங்கள எப்படி நம்ப பாத்துக்க போறோம்? அவங்கள சிறையில போட முடியாது. சீர்திருத்த பள்ளியில தான் போடுவாங்க. ஸோ அங்க என்னலாம் கேர் பண்ணிக்கணும்? அந்த மாரியான விஷயங்கள பத்தி சொல்லக்கூடிய சட்டம் தான் இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த சட்டத்துக்கு கீழ தமிழ்நாடு அரசாங்கம் ரூல்ஸ எப்ப ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா, 2017ல ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அத லாஸ்ட்டா 2024ல ஒரு சிறிய திருத்தத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு தான் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டீஸ். ஓகேங்களா? குழந்தைகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் நலக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவங்க தான் அந்த அ சீர்திருத்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்கறது, அவங்கள பாத்துக்கிறது, அ அவங்கள அப்யூஸ் பண்றாங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள ஸ்டடி பண்றது எல்லாமே இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி தான். இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில ஒரு சேர்பெர்சன் பிளஸ் 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அண்டர் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சேர்பெர்சன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு மெம்பர் வந்து கண்டிப்பா விமனா இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா,
இந்த தமிழ்நாடு அரசாங்கம் 36 இடங்கள்ல இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிய வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பொதுவா இருக்கும். சரிங்களா? அடுத்தது சைல்டு அடாப்ஷன். சைல்டு அடாப்ஷன் அப்படிங்கிறது எந்த சட்டத்துக்கு கீழ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சைல்டு அடாப்ஷன் அப்படிங்கிறது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்க்கு கீழ தான் வரும். இளைஞர் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ சைல்டு அடாப்ஷன் இந்திய அளவுல இந்த அடாப்ஷன பார்த்துக்கக்கூடிய அமைப்பா யார் இருக்காங்க அப்படின்னா, காரா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். ஓகேங்களா? சைல்ட் அ சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த காரா அப்படிங்கிற அமைப்பு தான் தத்தெடுப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கக்கூடிய அமைப்பா இருக்காங்க. மத்திய தத்தெடுப்பு வள அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. சரியா? ஸோ ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டிய தான் ஆ ஃபர்ஸ்ட்டு இந்த காம்போசிஷன் இந்த ஒரு அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்ப, காரா அப்படிங்கிறவங்க சென்ட்ரல் லெவல்ல இருப்பாங்க. அதுக்கு கீழ ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி சாரா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஸ்பெக்டிவ் அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த தத்தெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸோட டேட்டாபேஸையும் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதே மாரி தத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு குழந்தைகள் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற அந்த சில்ட்ரனோட டேட்டாவையும் மெயின்டெயின் பண்ணி, இவங்க 2 பேத்தையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு வேலைய தான் இந்த காரா அண்ட் சாரா 2மே பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை. அடுத்தது மிஷன் வாத்சல்யா அப்படிங்கிறது என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, சைல்டு புரொடெக்ஷன்க்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மிஷன் வாத்சல்யா அப்படிங்கிறது. ஸோ ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்க்கு கீழ இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் எல்லாம் பலவற்ற வந்து இந்த மிஷன் வாத்சல்யாக்கு கீழ தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆ 18 வயசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள இந்த போக்சோ சட்டத்துக்கு கீழ கைது செய்வாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட்க்கு கீழ நேஷனல் லெவல்ல நேஷனல் கமிஷன் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2007ல வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாரி தமிழ்நாடு லெவல்ல ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கிறது செக்ஷன் 17 சப் கிளாஸ் 1க்கு கீழ 2013ஆம் ஆண்டு ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். நேஷனல் கமிஷன் 2007ல வந்திருக்கும். ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கிறது 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. இதோட காம்போசிஷன் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஒரு சேர்பர்சன் பிளஸ் 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சரியா? அடுத்தது இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட். இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1956ல வந்திருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இம்மாரல் டிராஃபிக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள கடத்திட்டு போறது. அடுத்தது பெண்கள கடத்திட்டு போய் பாலியல் தொழில்கள்ல ஈடுபடுத்த வைக்கிறது. குழந்தைகள கடத்திட்டு போய் பாலியல் தொழில்கள்ல ஈடுபட வைக்கிறது. அந்த பெக்கிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட வைக்கிறது. இது எல்லாமே தடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உஜ்ஜாவாலா திட்டம் பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த உஜ்ஜாவாலா திட்டம், வாழ்வொளி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ வாழ்வொளி திட்டம் அப்படிங்கிறது நமக்கு கமர்ஷியல் செக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஓகேங்களா? வணிக ரீதியா ஒரு பெண்ண வந்து நம்ப துன்புறுத்துறது. ஓகேங்களா? இந்த பாலியல் தொழில்ல ஈடுபட வைக்கிறது. இந்த மாதிரி தொழில்ல ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி, அவங்களுக்கு மறுவாழ்வு குடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உஜ்ஜாவாலா அப்படிங்கிற திட்டம். சரியா? ஸோ அத தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அடுத்தது ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் குழந்தைகளுக்கான கொள்கை அப்படிங்கிறது 2021ல வந்திருக்கும். அதே மாரி ரீஹாபிலிட்டேஷன் பாலிசி ஃபார் சில்ட்ரன் இன் ஸ்ட்ரீட் சிட்யூவேஷன் 2022ல வந்திருக்கும். அதாவது சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மறுவாழ்வு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மறுவாழ்வு கொள்கை அப்படிங்கிறது 2022ல வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து சைல்டு ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத 2023 1098 அப்படிங்கிற நம்பர் 2023ல இருந்து தமிழ்நாட்டுல செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோசியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு 1999ல உருவாக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் 2002ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு கீழ அத இணைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோசியல் வெல்ஃபேர்ன்னு வரப்ப நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டிய பத்தி பார்க்கிறோம். ஸோ இந்த சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒரு சேர்பெர்சன் பிளஸ் 7 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. யார் சேர்பெர்சன்னா, சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து சேர்பெர்சனா இருக்காரு. இந்த அமைப்போட வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எஜுகேஷன்ல, எம்ப்ளாய்மென்ட்லலாம் ரிசர்வேஷன சரியான முறையில பின்பற்றுறாங்களா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக இந்த கமிட்டிய போட்டிருப்பாங்க. சரியா? லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ குடுத்திருப்பாங்க. சைல்டு ஹெல்ப்லைன்னா 1098
ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாம் ஹெல்ப்லைன் நம்பர் 14417, சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 14567, அடுத்தது சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930. சரிங்களா? ஸோ இதுல ஃபுல்லாவே சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ நல்லா டேட்டாஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.